ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யான் வண்டர்ஸ். கிரானி ஸ்கொயர் வெனஸ்டேயில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சைட் பஃப் ஸ்டிச் கிரானி ஸ்கொயர். ஸோ இது பேசிக் கிரானி ஸ்கொயர் மாதிரி தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. பஃப் ஸ்டிச்சுக்கு மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 3 செயின் 1 1 2 3 அகெயின் யான் ஓவர் இன்சர்ட் பண்ணி எடுத்துருவாங்க. என் யான் வந்து தின்னாக இருக்கிறதுனால நான் வந்து 3 டைம்ஸ் வந்து யான் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதில் யான் ஓவர் பண்ணி இன்சர்ட் பண்ணி எடுத்துருவாங்க. 3 டைம்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி. ஸோ அகெயின் ஃபுல்லாக யான் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு 4 செயின் 1 2 3 4. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி நீடில் யான் ஓவர் பண்ணி இந்த ரிங்கில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நான் இங்கே 3 செயின் போட்டதுனால நான் 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பஃப் ஸ்டிச் போடும்போது நான் 4 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணுவேன். ஸோ யான் ஓவர் பண்ணி எடுத்துருவாங்க. அகெயின் யான் ஓவர் இன்சர்ட் புல்லவுட், அகெயின் யான் ஓவர் இன்சர்ட் புல்லவுட், ஒன் மோர். ஸோ 4 டைம்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது அது நல்லா பஃப் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ 4 செயின் 1 2 3 4. ஸோ ஒன் மோர். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு ரிங் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த 3 செயின் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே வி இருக்கும். ஸோ அதில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரோ. ஸோ நெக்ஸ்ட் ரோவுக்கு நீங்கள் வந்து 1 2 3 4 5 செயின் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து கார்னரில் எண்ட் ஆகலை, இந்த பஃப்புக்கு மேலே எண்ட் ஆகிருக்கிறதுனால 5 செயின் 1 2 3 4 and 5. ஸோ போட்டுட்டு இந்த கார்னர் வந்துடுங்க, இங்கே கிடையாது, இங்கே. ஸோ இந்த இடத்துல நம்ம பஃப் ஸ்டிச் போடலாம். ஸோ இது வந்து சைட் பஃப் ஸ்டிச் கிரானி ஸ்கொயர். ஸோ நம்ம இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் தான் பஃப் போடுவோம். மிச்சம் நார்மல் சைட் கிளஸ்டர் அப்போ நம்ம வந்து டபுள் க்ரோஷே மட்டும் தான் போடுவோம். அந்த நார்மல் டபுள் க்ரோஷேக்கு நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக. 1 2 3 4. ஸோ அந்த டைமில் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 4 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, சாரி 5 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் 1 2 3 இந்த 3rd செயினில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 3rd செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா டபுள் க்ரோஷே, அந்த இடத்துல நம்ம வந்து வேறு கலர் போடணும்.
ஸோ நம்ம இந்த ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதில் நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, த்ரெட் கட் பண்ண வேணாம். ஆனால் இதே த்ரெட்டு நம்ம வந்து கார்னருக்கு யூஸ் பண்ணுவோம். இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி போட்டுக்கிட்டாச்சு. ஸோ நெருக்கமாக இருக்கணும் பஃப் ஸ்டிச்சும் அண்ட் வந்து அந்த 3 செயினும். ஸோ இப்போ வந்து 3 செயின் அண்ட் 2 டபுள் க்ரோஷே. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்டிச் வரணும். அதனால் இங்கேயும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ 2 செயின். ஓகே, ஸோ இப்போ வந்து டைரெக்டாக பஃப் ஸ்டிச் போடலாம். ஓகே, ஸோ இந்த ஒயிட் கலர் த்ரெட் அப்படி இழுத்துருங்க, செக்யூர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 செயின் கார்னர். Again வந்து puff stitch in the same place. ஸோ இந்த மொத்தமாக yarn out பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க இல்லையா? ஸோ நல்லா த்ரெட்டை இழுத்துட்டு திரும்பி நீடலை வந்து அதுக்குள்ளே விடுங்க இந்த மாதிரி. ஸோ விட்டுட்டு இப்போ ஒயிட் கலர் த்ரெட்டை கொண்டு வாங்க இந்த வழியா. இப்போ 2 செயின். ஓகே, இப்போ இந்த த்ரெட் இழுத்துருங்க, செக்யூர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே. ஸோ கார்னர் கிளஸ்டர் 1 டபுள் க்ரோஷே அண்ட் சைடில் வந்து பஃப். ஸோ ஓகே, இது பார்க்கவே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. ஆனால் இதில் கலர் சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். 2 செயின். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போடுங்க, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ தேர்ட் ரோவோட லாஸ்ட்டு எண்ட் பண்ண போகிறேன். ஸோ 2 செயின் அண்ட் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நான் 4th ரோ காட்டுறேன். 1 2 3 அண்ட் 4th ரோ பார்த்தீங்கன்னா 3 செயின் 1 2 3. ஸோ 2 கிளஸ்டர் வரும், டபுள் க்ரோஷே கிளஸ்டர். ஸோ நான் 3 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2 செயின் ஸ்பேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா 3 டபுள் க்ரோஷே போடுறேன் சைட் கிளஸ்டர். ஸோ நான் 4th ரோவோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு 2 செயின். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 5 செயின் போட்டுக்கோங்க. த்ரீ 4 5 அண்ட் நெக்ஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. or 2 செயின். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 செயின் போடுங்க. ஏன்னா கார்னரில் வந்து நம்ம பஃப் ஸ்டிச் போடுவோம். 2 செயின். go to the puff stitch.
4 chain, again one more puff stitch in the same place, color change பண்ணிக்கோங்க. Two chain, side cluster, two chain, side cluster. ஸோ நெக்ஸ்ட் வந்து பஃப் ஸ்டிச். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். நான் 4th row எண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து 2 செயின் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு நான் வந்து எண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் 1 2 3rd செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட் கட் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பிங்க் கலர் நம்ம பண்ணோம் இல்லையா, பஃப் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த த்ரெட்டையும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ சைடில் மட்டும் நம்ம பஃப் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கார்னர்ஸில், இந்த கார்னரில் ஸோ எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிவிடுங்க. இந்த த்ரெட்டை ஹைட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஹைட் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். ஸோ சைட் பஃப் ஸ்டிச் கிரானி ஸ்கொயரோட அவுட்லுக் இதுதான். நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு கிரானி ஸ்கொயர் பேட்டர்னோட பார்க்கலாம். Thank you for watching.